உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு யுனைடெட் கிறிஸ்டியன்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டியின் நிர்வாக இயக்குனர் திருமிகு புஷ்பாகரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். தமிழன் தொலைக்காட்சிக்கு வாய்ப்பு தந்த அந்த அமைப்புக்கும் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை காணுகிறதான ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த செய்தியை பரவலாய் போய் சேர வேண்டும். இதில் நல்லவைகள் மாற்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லவைகள் மட்டும் பேசுங்க. ஆமாம். அதாவது அரசியல் அப்படின்ற போது கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அப்படி எட்ட நிற்பாங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்படுறோம், பேசுகிறோம். நீங்கள் அரசியல் அரங்கம் அப்படின்ற ஒரு நிகழ்விற்கு நீங்கள் வந்ததற்கான காரணம் என்ன? அரசியல் இல்லாமல் கிறிஸ்துவம் கிடையாது. கிறிஸ்துவத்துக்கு ஆணி வேறே கிறிஸ்துவம் தான். அரசியலுக்கு ஆணி வேறு கிறிஸ்துவம் தான். சரி. நம்ம ரோட்டில் காண வச்சுட்டாவே இல்லை வீட்டில் இருந்தாவே அரசியல் இல்லாமல் அந்த வீடு கிடையாது. செயலும் சொல்லும் அரசியல் கலந்து தான் இருக்கும். சில பேர் வீட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுவாங்க, திருச்சபைக்குள்ளே அரசியல் பண்ணுவாங்க, நாட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணிருக்கிறோம். இப்போ நாட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு வெளியே வந்திருக்கிறோம். ஏன் இது நாள் வரை இந்த கிறித்தவர்கள் தமிழ்நாட்டின் அரசியலுக்குள் அல்லது இந்திய அரசியலுக்குள்ளே கூட சொல்லலாம் அதிகமாக பங்கெடுக்காததற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இறை நம்பிக்கை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்புறம் எதுக்கு அரசியல் அப்படின்றதுனாலயா அப்படி நாங்கள் சொல்லிட்டு மக்களுக்கு இதை விதைச்சிடுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இப்போ மக்கள் என்ன செய்வாங்க? படிக்க தேவையில்லை, சம்பாதிக்க தேவையில்லை, வேலை வாய்ப்பு வேணாம், படிப்பும் வேணாம், இயேசு தான் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு வருகிறாருன்னு சொல்கிறவங்க இடையில நீங்கள் சம்பாதிக்காமல் சோம்பேறியாலாம் இருக்காதீங்கன்றதையும் சொல்லணும்ல, ஒரு விழிப்புணர்வு. சொல்கிறது வேறு, சொல்கிற மாதிரி சொல்கிறது வேறு. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த விதையை விதைச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருக்கார இறந்துட்டான்னு நினைக்கிறேன். இயேசு வரப்போகிறது மெசேஜ். எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்ன பண்ண பக்கத்து லேண்டெல்லாம் விற்று கொடுத்தாங்க. கொடுத்த நாங்களுக்கு ஒரே ஒரு வீடு தான், கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிரவுண்டு விற்றாங்க. அதை வாங்கி காணிக்க வாங்கினவங்களாம் இன்றைக்கி 200 கோடிக்கு அதிபதி ஆகிறாங்க. நாங்கள் இன்னும் என்ன இருக்கோம், அடியே மடத்தில் இருக்கோம். அந்த மாதிரி தான் மக்கள் இந்த இறை நம்பிக்கை தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால போதகிற மேலே தப்பு இல்லை, அவங்க சரியாக தான் செய்கிறாங்க, அவங்க ஞானமாக நடக்கிறாங்க. ஆனால் மக்கள் அதை உள்ள வாங்கிட்டு தவறாக நான் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கடவுளை பார்த்து வர சொல்லிவிட்டு அந்த அரசியலே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும். இப்போ மக்களோட நடைமுறை வாழ்க்கைக்கு போதகர்கள் உதவி செய்வதில்லை, இல்லை அதை போதிப்பதில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, போதகர் தன்னுடைய ஒர்க்கை நல்லா செய்கிறாங்க, மக்கள் தான் தவற புரிஞ்சுக்கிறாங்க. மக்களுக்கு முதல்ல அந்த விழிப்புணர்வு வேணும். சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மனநிலை, அதே மனநிலையில் வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அது வேறு இது வேறு. இப்போ இந்தியாவில் அதானியின் பெயர் அதிகமாக அடிபடுகிறது. நியூயார்க் நகரத்தில் உள்ள நீதிமன்றமே அவரை கைது பண்ணணுன்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை பற்றி தங்களது கருத்து என்ன? இல்லை, அவரை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த அளவு கொள்ளடிச்சிட்டு உலக லெவலில் பிரஸ்தாபப்படுறாங்க பாருங்கள். அவருக்கு நிகர் யாருமே கிடையாதுங்க. கொள்ளையடித்து விட்டு ஆமாம் நிகராக அவருக்கு நிகர்ன்றீங்க. இது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியுது. இல்லை, அதாவது பேர் வாங்குறாங்க இல்லையா, எப்படியாவது பேர் வாங்கினா அது சரின்னு ஒத்துக்கல. அதாவது உலகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கணும் எல்லாமே ஏழ்மை கோட்டு வறுமை கோட்டு கீழே இருக்குன்னு நினச்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா ஏழ்மை இல்லை, பணக்கார வரிசையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றது அவர் விதைக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி மக்கள் ஏழ்மையாக தான் இருக்கிறாங்க. அவர் சில அரசியல் கட்சிக்கு உதவி செய்கிறதா பரவலாக பேசப்படுது. தப்பு தான். சர்வதேச சில அரசியல் கட்சிகள் நேரடியாகவே பாரதிய ஜனதான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? இல்லை, பாரதிய ஜனதா தலைவர்கள் மக்கள் நன்மை செய்ய தான் வராங்க. அது கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் தான் மக்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க. சில தொழிலதிபர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க. கட்சி தப்பாக செய்யலை. இப்போ பொதுவாக சிறுபான்மை மக்களை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது, அவர்களுக்கு எதிரான வேலைகளை செய்கிறது, அவர்களுக்கு எதிரான பேச்சுகளை பேசுகிறது அப்படின்ற நிலையில் சிறுபான்மை மக்கள் எல்லாம் அவங்கள எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அவர் சார்பாக அவர்களுக்கு சாதகமாக பேசுவது போல ஒரு தோற்றம் தெரிகிறது. நீ சொல்லுவது ரைட்டு தான். பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்தவர்களுக்கு என்றைக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கல.
அவளை அழிக்கணும்னு நினைக்கல, அவள் உதவி செய்ய தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியை சார்ந்த ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன ஆட்கள் தான் பேர் வாங்கிறதுக்கு, கட்சியில் முக்கிய பதவி வாங்கிறதுக்கு அதை வந்து ஒரு சதவீதமாக எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் அநேக ஊழியக்காரர்கள் பிஜேபி பின்னாடி தான் நிற்கிறாங்க, மக்கள் பின்னாடியே நிற்கிறாங்க, பிஜேபி பின்னாடியே நிற்கிறாங்க. ஒரு சில ஊழியக்காரர் செய்கிறாங்க, மக்கள்கிட்ட வந்து பிஜேபி விருப்புணர்வு தூண்டுறாங்க, அதே மறைமுகமாக போயிட்டு பிஜேபிக்கு ஆதரவு சொல்லி அங்கே கை கொடுக்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அடையாளம் காணணும். இப்போ அதானி அவர்களோட இந்த பிரச்சனை வாயிலாக பொது நிறுவனமான எல்ஐசி வாழ்வு காப்பீட்டு நிறுவனத்துக்கு ஒரு 9,000 கோடி இழப்பு ஏற்படும், அந்த பங்குச்சந்தை வீழ்ந்து விட்டது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் நாட்டிற்கு நல்லது என்று நினைக்கிறீங்களா, இல்லை பாதகமாக அமையும் நினைக்கிறீங்க? இது நாட்டிற்கு உண்மையாக பாதகம் தான். ஆனால் அது யார் தவறுன்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய தவறு, தலைவருடைய தவறு இல்லை. நல்லா தெரியுது. மக்கள்லாம் எல்ஐசியில் சேராதீங்கன்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, மக்கள் முதல்ல நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும். பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டோ முகஸ்துதிக்காகவோ கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறப்ப அந்த விதங்கள் வந்து இந்த நிலைகளை நம்மளை எடுத்து போய் விட்டுடுது. முதல்ல கட்சிகளை சீர்தூக்கி பார்க்கணும், இந்த கட்சி நமக்கு சாதகமாக இருக்காங்களா இல்லை பாதகமாக இருக்காங்களா, ஏற்கனவே நம்ம என்ன செய்தாங்க இதை பார்க்கணும். அதை விட்டுட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுள் சார்பானதை நீ ஓட்டு போட்டிங்கனாக்கா இந்த நிலைகள்லாம் ஏற்படும். இது தொடரும், தடுக்கவும் முடியாது. அதாவது அரசியலையும் தேர்தல் காலத்தில் மதங்களை வந்து பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போ அந்த அதானி அவர்களே அவர்களுடைய ஒப்பந்தம் கென்யா நாட்டில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி போனால் அவர் உலகம் முழுவதும் நிறைய நாடுகளில் அவர் வணிக தொடர்பு வச்சுருக்கிறாரு. ஆஸ்திரேலியா கூட நிலக்கரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தடைப்படும், அந்த ஒப்பந்தங்கள்லாம் ரத்து செய்யப்படும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் தலைவர்களும் அரசாங்க தலைவர்களும் அவங்க பக்கபலம் இருக்கிற வரைக்கும் காலங்களில் கடக்கும்போது மக்களை பறந்துடுவாங்க. ஸோ அவங்க தொடர்ந்து அதே நிலையில் தான் இருப்பாங்க. அவங்க திருந்தவும் மாட்டாங்க, திருத்தறதுக்கு இங்கே யாரும் முயற்சி செய்யவும் மாட்டாங்க. இது யார் முடிவு பண்ணால் மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்குன்னு அவங்க முதல்ல விளங்கிக்கணும். விளங்கிட்டு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒரு வேலை இது சாத்தியம். இல்லை இந்த ஆட்சி மாற்றங்கள் தொடர்ந்து ஒரே மாதிரி வந்தாலும் இந்த மக்களுடைய வழக்க தரம் எல்லாம் ஆகிடும். இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் தொகை அவங்க தான் அதிகம். ஆனால் நாட்டுடைய பொருளாதாரம் பார்த்தாக்கா, மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தரம் பார்த்தாக்கா இந்தியாவை விட ஒவ்வொருத்தரும் 100 மடங்கு மேலே இருக்காங்க. இப்போ அவங்களால முடியுது, ஏன் நம்மளால முடியல? அங்கே நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. தவறு செய்தவனுக்கு உடனே தண்டனை கிடைக்குது. ஆனால் இங்கே தவறு செய்தவன் 3 நாள் இருக்கிற தண்டனை இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. அது எல்லா மட்டத்துலேயும் அந்த குற்றங்கள் நிகழுது. மக்கள் முதலாவது விழிப்புணர்வாக இருக்கணும், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், நல்ல அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுக்கணும், நல்ல அரசாங்கம் நமக்கு அமையணும். இப்போ அதானி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அந்த அதாவது விசாரணைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார். அது சரியான பேச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் சொல்கிறது கரெக்டாக இல்லை, அது சொல்கிறதுக்கு நான் வரல. அவர் பணியை அவங்கவுங்க தன்னுடைய பணியை கரெக்டாக செய்கிறாங்க. அந்த பணியை செய்யலாம் எதிர்கட்சி தலைவரே இல்லையா அவர் பணியை சிறப்பாக செய்கிறார். ஆளுங்கட்சி எவ்வளவு சொன்னாலும் அதானி மேலே எந்த விதமான நடவடிக்கையும் இந்திய அரசு செய்யலையே. அது எப்படிங்க? எங்கள் ஆளுங்க நாங்கள் கடை எல்லாம் எடுக்க மாட்டோம். ஆகினால நீங்கள் சொல்லிட்டு இருங்க, நாங்கள் வந்து அப்படி தான். ஆனால் மக்கள் சொன்னால் கேட்போம், ஒரு எதிர்கட்சி சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம். மக்கள் அந்த வாக்கு என்ற ஆயுதத்தோடு சொன்னால் ஆமாம், எங்களை ஆதரிக்கிறாங்க. நாங்கள் தவறு செய்தோன்று எல்லாருக்கும் தெரியுமான்னா தெரியும். தொடர்ந்து எங்களை தான் மக்கள் ஆதரிக்கிறாங்க. அப்போ நாங்கள் செய்கிற செயல் நீதியாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஆக இது முடிவு பண்ண வேண்டிய இடம் யாருன்னாக்கா தேர்தல் களம். மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மகேசன் தப்பாக எழுதுனாக்கா தப்பாக தான் போகும். இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்புகள்லாம் இருந்தவர். அவர் ஒரு கூற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி கட்சிகள்லாம் கோடிகளில் காசு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்னாடி வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இதுவும் கொடுத்துருந்தாங்கிறாங்க, அதை தான் இப்போ நடைமுறை இருக்குது. இப்போ திடீர்னு வந்து இதை கூட்டணியில் பணம் கேட்குறான்னு சொல்கிறது தப்பு. கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்களோ? இல்லை, கூட்டணி கேட்குறாங்களோ இல்லையோ,
முதல்ல நீ எதுக்கு நீ ஆதரிக்கிற? பணம் கேட்பவர்களை நீ எதுக்கு பக்கத்தில் வைக்கிறீங்க? எவ்வளோ கட்சிகள் நீதியாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க. அந்த கட்சியை நீ ஏன் அவங்களுக்கு பக்கத்தில் சேர்க்கக்கூடாது? உங்கள் பார்வையில் நேர்மையாக நீதியாக இருக்கிற கட்சிகள் எவை என்று நினைக்கிறீங்க? என் பார்வையில் எல்லாமே நீதியாக தான் இருக்கிறாங்க. ம் அவங்களுக்கு குற்றங்கள் செய்த தூண்டுறது யாருன்னா மக்கள் தான். மக்கள் தீர்ந்து பொருந்தினால், மக்கள் சரியாயிட்டாங்கனாக்கா ஆட்சி மாற்றம் சரியாயிடும். இப்போ ஒரே வார்த்தை மக்கள். மக்கள் தான். ஏன்னா அவங்க அம்பேத்கர் வந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்கணும், நல்ல அரசாங்கம் அமைக்கணும்னா மக்கள்கிட்ட அந்த வாக்கு தர்றாரு. நீங்கள் முடிவு பண்ணுன்றாங்க. நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தீயவர்களையும் தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தான். ஸோ மக்கள் தான் முடிவு பண்ணணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒன்று சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி தொடங்குகிறவர்கள் முதலமைச்சர் கனவோடு வருகிறார்கள், முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் யாரையோ மறைமுகமாக பேசுகிறார் என்றெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. உங்களுடைய பார்வையில் அந்த கூற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சரியாக தான் சொல்கிறார். வரவங்க எல்லாமே முதலமைச்சர் ஆகிடணும், சரியாக தான் பார்க்குறாரு. அதே சமயம் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது, எனக்கு இந்தியாவிலே அதிகமாக படித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவங்க யார் அப்படின்னாக்கா திருமாவளவன் தான். அவர் பேராற்றல் இருக்குது. அந்த மாதிரி மக்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் 60% 70% இருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட அந்த ஒற்றுமைன்னு ஒன்று இல்லாதனால தான் இன்றைக்கி தொல் திருமாவளவன் சாதாரண ஒரு எம்பியாகவும் ஒரு கட்சி தலைவராகவும் தான் பார்க்கப்படுறார். அவருடைய டேலண்ட்டு, அவர் நிர்வாகத்திறன், அவர் ஆளுமை, அவருடைய புலமை எல்லாம் மறைஞ்சு போது ஒரு கட்சியுடைய பெயர் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் அப்படின்ற மாதிரி போயிடுது. அப்பேற்பட்ட அம்பேத்கர் என்ன சொல்லிட்டாங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர்ன்ட்டாங்க. ஆனால் இந்திய அரசியலமைப்பது புரட்டி போட்டவர். அவருடைய சட்டங்கள் தான் இன்ன வரைக்கும் போயின்னு இருக்கு. ஆனால் மக்களுக்கு வந்து அவர் அப்படி பார்க்கல, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவனை தான். அதே மாதிரி தான் திருமாவளவன் மாதிரி ஒரு அறிவாளி யாரும் இல்லை, நல்ல அறிவாளி. மற்ற கட்சியிலும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சிக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விலையேற பெற்ற ஒரு கிரீடம். அந்த கிரீடம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷம். ஆனால் ஒரு கூட்டம் மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா குறிப்பிட்ட ஜாதி கட்சி தலைவரை தான் பார்க்குறாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, முதலாவது அந்த மக்கள் முதலாவது தனிநிலைமை அறிஞ்சிக்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏற்கனவே கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த பதவிக்கு போட்டி போடுறீங்களா? ஏன்னா உங்களுடைய வாதங்கள்லாம் அது சார்ந்தே இருக்கிறது. அதாவது இல்லை, விடுதலை சிறுத்தை வந்து ஒரு நேர்மையான நீதியான ஒரு அமைப்பு. அது உலகத்திலே ஒரு கட்டமைப்பான ஆர்மி. உலகத்தில் யாருமே குற்றம் சாட்டப்படாத ஒரு ஆர்மி எதுனாக்கா விடுதலை சிறுத்தைகள் தான். அதை ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு நாங்கள் தகுதி இல்லை. அதை குறைகள் சொல்கிறதுக்கு அநேகமாக உங்களுக்கு அழைப்பு வரும்னு நினைக்கிறேன் அந்த கட்சியிலேருந்து. இல்லை, அழைப்பு வராது. மக்கள் மத்தியில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறாள், வராது. வந்தாலும் எனக்கு என்னுடைய சமுதாய மக்கள் நல்லா இருந்தால் போதும். ஏன்னா அவங்களே அகால பாதாத்தில் இருக்கிறாங்க, ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள அடையாளம் வாங்கி தந்து என்னோடய காலத்தை கடந்தால் போதும். இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அப்படி சொன்னது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. குறிப்பாக கட்சி தொடங்குறவங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அந்த கனவு உங்களுக்கு இருக்கக்கூடாதா? கனவு இருக்கலாம். கனவு இருந்தால் தான் அவங்க ஆட்சிக்கு வர முடியும். கனவு இருந்தால் தான் ஆட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். கனவு இருந்தால் தான் அவங்க உழைக்க முடியும். கனவுலாம் செய்ய முடியாது. ஆனால் அந்த கனவோடு அவங்களுக்கு கூட இருக்கிற தொண்டர்கள், அவங்களுக்கு கூட இருக்கிற நிர்வாகிகள் அவங்க கையில் தான் இருக்குது. தலைவர் வந்து கனவோடு இருக்கணுமா, உண்மையாகவே முதலமைச்சர் ஆகணுமா, அவர் வச்சிருக்கிற அந்த செட்டப்பில் தான் இருக்குது. அந்த நிர்வாகி எடுத்து கையில் தான் இருக்குதே தவிர தலைவர் கையில் இல்லை. தலைவர் வந்து முயற்சி செய்வார், எல்லாம் செய்வார், நல்லா செலவு பண்ணுவார், எல்லாமே செய்வார். ஆனால் அவர் சுற்றி இருக்கிற நிர்வாகிக்கிட்ட தான் அவர் ஆகணுமா ஆகக்கூடாதான்ற முடிவு பண்ணுறது அவங்ககிட்ட தான் இருக்குது. சில அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் விஜய் அவர்களை குறிவைத்து தான் இப்படி பேசுகிறார், மறைமுகமாக சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கொஞ்சம் பொறாமை தானே. எப்போயுமே தனக்கு போட்டியே ஒரு நிகராக ஒருத்தர் வராங்கன்னாக்கா கொஞ்சம் பொறாமை தானே இருக்கும். ஏன்னா அந்த மக்களுடைய எண்ணம் என்னன்னா யாரும் மேலே வந்துடக்கூடாது. இப்போ இந்த பேசுகிறவர்களுக்கு பொறாமையா அல்லது எழுச்சி தமிழர் விஜய் மேலே பொறாமைப்படுகிறாரா? இல்லை, மக்கள் என்ன நினைக்கிறானாக்கா குறிப்பிட்ட தலைவருங்க
சில பேர் தலைவராக வந்துட்டு தலைகீழாக மாற்றிடக்கூடாது இல்லை. இப்போ பார்த்து அறிவாளி மாதிரி தெரிவாங்க, அரசாங்கத்தில் உட்கார்ந்த பிறகு அவங்க வேறு மாதிரி ஆகிட்டாங்களாக்கா. அதனால தான் யோசிக்கிறாங்களே தவிர. இப்போ அந்த பட்டியலில் விஜய் இருக்கிறாரா? இப்போ அறிவாளி மாதிரி தெரிகிறாரு, ஆட்சியில் உட்காந்தா வேறு மாதிரி ஆயிடுவாரா? இல்லை, அறிஞர்கள் உட்கார்ந்த பிறகு தான் தெரியும். அதுவே அவர் முயற்சி அப்போ செய்யட்டும். உட்கார்ந்து விடுவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கீங்களா நீங்கள்? நம்பிக்கைன்னுலாம் சொல்ல முடியாது. வரணும், எல்லாருமே வரணும். எல்லோரும் இந்த நாட்டு மன்னர்கள், எல்லோரும் இந்த நாட்டுடைய அதிகாரிகள் வரணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக வாக்காளர்கள் மூலமாக சொல்லப்படலைனாலும் இந்த மாநாடு நடந்தப்புறம் விஜய் கட்சிக்கு அந்த மாதிரியான தகுதியை மக்கள் கொடுக்கிறார்கள், பேசுகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கல? இல்லை, நீ சொன்ன கருத்து நல்லா தான் இருக்குது. ஆனால் எத்தனையோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் மாநாடு தான் நடத்திக்கிறாங்க. அது மாதிரி பிஜேபி நடத்துது, ஏடிஎம்கே நடத்துகிறாங்க, எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க. வெறும் ஒரே ஒரு மாநாட்டை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அவங்களுடைய செயல்திறன், அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய நிர்வாகத்திறன், இதை வச்சு தான் காலங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லும். தேர்தல் களம் அதுக்கு பதில் சொல்லும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் பற்றி யாரும் பேச வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் அப்படின்ற ஒரு பரபரப்பான பேச்சு அடிபட்டது. ஆனால் அதற்கிடையில் அந்த பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். யாரோட எந்த கூட்டணியும் கிடையாது, அதெல்லாம் தவறான பரப்புரைகள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க கட்சியுடைய கருத்து. அது தேர்தல் காலத்தில் வரும்போது எல்லா கருத்தும் மாறும். தனித்து நிற்கிறேன்னு சொல்கிறவங்களும் ஒரு காலத்தில் தான் அவங்க கூட்டணி வைப்பாங்க. அன்றைக்கி கூட்டணி நியாயமாக தெரியும். இன்றைக்கி எடுக்கிற முடிவு தப்பாக இருக்கும், நாளைக்கு இன்றைக்கி எடுத்த முடிவு நாளைக்கு தப்பாகவும் தெரியும், இல்லை நேர்மையாகவும் தெரியும். முடிவுகள் மாறும், மாற்றங்களுக்கு உட்பட்டது. இப்போ விஜய் அவர்களோட கூற்று எப்படின்னா, என்னோட தலைமையின் கீழ் வருகிறவர்களுக்கு அந்த ஆட்சியில் அதிகாரம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். பெரிய கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயின் தலைமையின் கீழ் உள்ள கூட்டணியில் இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். கூட்டணி என்பது அவங்கவுங்க கட்சி தலைவர்கள் தான் பொறுப்பெடுப்பாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஐயா பேசுனதில் பார்த்தோன்னா திராவிட கட்சி விட்டீங்க. ஆக திராவிட கட்சி என்பது அது ஒரு ஆலமரம் மாதிரி தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆலமரம் மாதிரி தான். அது அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் தொடரும், அது கொள்கைகளும் செயலும் இன்னும் தொடரும். அது நிகராக இன்னொரு கட்சி வந்தால் சந்தோஷம்தான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகரான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் பேசப்படுகிறது. வாக்கு விகிதங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படின்ற போது நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கணக்கிலே எடுத்துக்கொள்ளாதது போல் பேசுகிறீங்களே? இல்லை, அண்ணா திராவிடம் சரியான தலைவர்கள் நம்ம ஐயா எடப்பாடி வந்திருக்காங்க. அவங்க தலைமையில் அமைன்னு சொல்லிலாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நிறைய பேர் நம்பி கெட்ட போய் தோற்றுருமோன்னு சொல்லி பயத்தில் தூரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் திராவிடம் என்றைக்குமே நிற்கின்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இதில் போனால் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பார்க்குறாங்க. ரெண்டும் கேட்ட நிலையில் இந்த கட்சிகள் இருக்குது. ஒரு சரியான ஒரு தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் ஒரு ஒட்டுமொத்தமாக இணைஞ்சு ஒரு சிறிய மாபெரும் தலைவர் இன்னும் அதில் வரல. அங்கே என்ன உட்பூசல் தான் இருக்குது. இப்போ 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சரியான ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, 4 வருடத்துக்கு முன்னாடி சரியான தலைவர் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணி எல்லாருமே ஒன்றாந்தாங்க. அந்த ஆட்சி முடிஞ்ச உடனே அதுலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க எல்லோரும் மறுபடியும் ஒன்று சேருவாங்களானால் நீங்கள் சொல்கிற கருத்து உடன்படும். முதலாவது அங்கே ஒற்றுமை வேணும், அவங்க ஒன்று சேரணும். ஒன்று சேரணும் தான் மக்கள் விரும்புகிறாங்க. அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது யாரும் விரும்பலை. ஒரு தனித்தமான ஒன்று சேர்ந்த கட்சி அமையுமானால் அந்த ஒன்று சேரும் நிகழ்வு நடைபெறுமா? நடைபெறும். காலங்கள் மாறிடும், தேர்தல்கள்லாம் மாற்றிடும். இன்றைக்கி எடுக்கிற முடிவெல்லாம் தவறாக இருக்கும், நாளைக்கு எடுக்கிற முடிவெல்லாம் சரியாக இருக்கும். அது சரியோ தவிர அது தேர்தல் காலம் அந்த எலெக்ஷன் டைமில் தான் நடக்கும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இருந்தாங்க. அதற்கப்புறம் தோற்ற பின்பு
சிறுபான்மையின மக்களின் வாக்கை இழந்து விட்டோம், அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான், ஆகவே அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம், இனிமேல் எந்த காலத்திலும் அதில் அந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவர்களுடைய கூற்று தொடர்ந்து அதை அவங்க கடைபிடிப்பாங்களா, இல்லை கூட்டணி நேரங்களில் மாறுகின்ற வாய்ப்பெலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, கூட்டணியெல்லாம் மாறும். ம் சிறுபான்மை என்பது வந்து தனி கட்சிக்கு சொந்தம் இல்லை. அது அவரவர் தனிப்பட்ட முடிவெடுக்கிறது தான். ஒரு குறிப்பிட்ட மதமோ சிறுபான்மை ஆட்களை வந்து ஒரு தலைவர் சொல்கிறாங்க நான் ஏற்றுக்கிறேன்ற கண்ட்ரோலில் யாருமே இல்லை. அவங்களே இண்டிவிஜுவலாக தான் முடிவு எடுக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி வரும்போது நமக்கு நன்மை செய்வாங்கன்னு தெரியும், இல்லை இந்த ஆட்சி வரும்போது நம்மளை வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரியும். அவங்க தனிப்பட்ட கருத்து தானே தவிர யார் தலைவர் பேச்சும் சிறுபான்மையர் கேட்கறதில்லை. எல்லாம் சுய முடிவு தான். ஆனால் அவர் சொல்லும்போது, அதாவது சிறுபான்மையின் மக்களின் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்காததுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி, அதனால் அங்கேருந்து வரோன்னு சொன்னார். இப்படி வந்ததுனால சிறுபான்மையின மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அவர் நம்பிக்கலாம். ஆனால் சிறுபான்மை வந்து எல்லாருக்கும் தான் வாக்களிக்கிறாங்க. பிஜேபிக்கும் வாக்களிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கும் வாக்களிக்கிறாங்க, சுயேட்சைக்கும் வாக்களிக்கிறாங்க, திராவிட முன்னேற்றத்துக்கும் வாக்களிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த சிறுபான்மையுடைய பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் கொடுத்து பேசுகிறாங்களோ அவங்களும் அதிகமாக நம்புகிறாங்க. ஆனால் எல்லா கட்சிகளுக்குமே சிறுபான்மையின மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஆமாம், பொதுவாக வாக்களிக்கிறாங்க. தனிப்பட்ட எந்த கட்சியும் அவங்க ஆதரிக்கல. இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி மதத்தை வைத்து பரப்புரை செய்கிறது, அதன் மூலமாகவே ஆட்சிக்கு வருகிறது என்ற நிலையில் சிறுபான்மையினர்களே முக்கியமாக இஸ்லாமியர்கள் மிகவும் வெறுக்கிறார்கள், அந்த கட்சிக்கு வாக்களிப்பதில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்து சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த தவறு இது நீங்கள் சொல்கிற அந்த கருத்து தப்பு. அவர்கள் முஸ்லீமுக்கோ கிறிஸ்தவங்களுக்கோ என்னைக்குமே அவங்க விரோதமாக இல்லை. ஆனால் அதில் இருக்கிற சில கூட்டமைப்பில் இருக்கிற சில முதலமைச்சர்களோ சில எம்எல்ஏக்களோ சொந்த கருத்து சொந்த திணிப்பு மற்றவங்களை பாதிக்குது. பொதுவான தலைமையை வந்து எல்லாரும் சரிசமாக தான் பார்க்குறாங்க, எல்லாரும் நல்லது செய்யணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அந்த கூட்டமைப்பில் இருக்கிற சில எம்எல்ஏஸ், அந்த கூட்டமைப்பில் சில முதலமைச்சர்கள் அவங்க தனிப்பட்ட கருத்தை வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் செயல்படுறாங்க. அதுதான் பாதிப்பாகுது. இப்போ தாமோதரதாஸ் நரேந்திர மோடி அவர்களே ஒரு இஸ்லாமிய பெயரை ஒரு சாலையிலிருந்து நீக்கிவிட்டு இன்னொரு பெயரை வைத்து விட்டேன் என்று பெருமையாக பேசுகிறார். அப்படி இருக்கும்போது அவர் சிறுபான்மையின மக்களுக்கு விரோதமாக இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சிறுபான்மை பக்கம் தான் இருக்கிறாரு. சில பேர் ஓட்டு வாங்கணுன்னாக்கா வேஷத்தை மாற்றிக்குவாங்க, பேச்சை மாற்றிக்குவாங்க. அதில் தான் இது ஒன்றே தவிர என்றைக்குமே இன்றைக்கி பாரத பிரதமர் வந்து யாருக்கும் விரோதமாக நடந்தது இல்லை, நடக்கவும் மாட்டார். நாங்கள் எல்லோரும் அவரை நம்புகிறோம். எங்கள் நாட்டுடைய தலைவர். அவர் குற்றம் சாட்டுறதுக்கு நாங்கள் யார்? அந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைச்சது விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் தான் எங்களுக்கு, பாதுகாக்கப்பட வேண்டியவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படி அதை ஒத்துக்கிறீங்க. ஆனால் அப்படி பேசுகிறாரு இடையில அவர். அது அரசியல் மாற்றங்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை, பேச்சுக்காக, அதாவது வாக்குக்காக அப்படி பேசுகிறாங்க. ஒரு மனிதன் இப்படி ரெண்டு வேஷத்தை கட்டலாமா? அந்த இடத்துல போனோன்னு தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறாருல்ல, இந்துக்களை அமைப்பு அலங்காரம் பண்ணிக்கிறாருல்ல, அப்போ இந்து வந்து கூல் பண்ணுறாரு. இப்போ இந்த இரண்டு பார்வைகளையும் நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே ரெண்டு வேடங்கள் கட்டுகிற ஒரு ஆள் அப்படின்னு நாங்கள் மதிப்பிடலாமா? அப்படிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் தான் பிரதமர். 5 வருஷத்துக்கு அவர் யாரும் மாற்ற முடியாது. அவர் குற்றம் சார்த்து நான் யார்? இல்லை, மாற்ற முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஆந்திர பிரதேசத்தின் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் நினைத்தால் மாற்றலாம் அப்படின்ற நிலை தானே இருக்குது. சொல்ல ரைட்டு தான். வரும்போது மாற்றங்கள் உட்பட்டு தானே இப்போ எல்லாமே மாறும். ஆனால் இன்றைக்கி சராசரியாக ஒரு மனுஷனாக நான் யாரும் என்ன பண்ண முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. அவர் அரவணைச்சு தான் போகணும். என்னுடைய நாட்டுடைய பிரதமரை வந்து யாரும் குற்றம் சொல்கிறேன்னு ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி அவர் பிரதமர் அவர் தான் நான் அங்கீகாரம் தர முடியும். அவர் என்னுடைய பிரதமர். உங்களுடைய நீங்கள் ஒரு தனியாக ஒரு அமைப்பு நடத்துகிறீங்க, ஒரு வாரியம் தொடர்பான ஒரு அமைப்பு வச்சுருந்தீங்க, அது வந்து அரசு எடுத்து நடத்த போகிறது இல்லை அதுக்கான செயல்பாட்டில் இறங்குகிறதெல்லாம் செய்திகள் வந்தது. அதை விடுத்து விட்டு அரசே செய்யட்டும்ன்ட்டு நீங்கள் இன்னொரு அமைப்பை தொடங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்படுறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதில் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு வாரியம் வேணும்னு சொல்லி ஒரு 30 வருஷமாக மக்கள் மத்தியில் அங்கங்கே சொல்லிட்டு வரேன். அந்த மூமெண்ட்டோடைய விளைவு தான் என்ன ஆயிடுச்சுனாக்கா,
இன்றைக்கி அது கோர்ட்டே அதை கையில் எடுத்துட்டாங்க. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கையில் எடுத்துட்டாங்க. அவங்க கையில் எடுத்த போது மறுபடியும் அதை நான் கையில் எடுக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது இன்றைக்கி போதகர்கள் அப்படின்றதுனாக்கா இதில் பாஸ்டர் இருக்காங்க, ரெவரண்ட் இருக்காங்க, பிஷப்பு, கார்டினல், அப்போஸ்தலர்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. இவங்களுக்கு எல்லாரும் அங்கீகாரம் யார் கொடுத்தாங்க? அந்தந்த அமைப்புகள் கொடுக்குறாங்க. அது அமைப்பு இல்லை, அது வந்து சொசைட்டி. அவங்க எல்லாமே ஒவ்வொரு சொசைட்டி ரிஜிஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கத்தோலிக்க உட்பட. அந்த சொசைட்டியில் போஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த மொத்த பேருக்கும் அரசு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசு கண்ட்ரோலில் இவங்க எல்லா போஸ்ட்டும் வரணும். இனிமேல் வந்தவங்கள விட்டுருங்க. இனிமேல் வர்றவங்க வந்து இதனுடைய கண்ட்ரோலில் வந்தாக்கா இது யார் ஃபாதர், யார் ரெவரண்ட்டு, யார் பிஷப் அப்படி முடிவு பண்ணுறது வந்து இந்த போர்டாக இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு கிராமத்தில் பார்த்தோன்னாக்கா அங்கங்கே பாஸ்டர்கள் ரெவரண்ட் தாக்கப்படுறாங்க. இப்போ இந்த உங்கள் அமைப்போட பெயர் என்ன? அதாவது இன்றைக்கி நாங்கள் யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டின்ற பேரில் ஏற்கிறோம். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னாக்கா, அனைத்து கிறிஸ்துவ போதகர் நல வாரியம் வேண்டும் சொல்லி அரசாங்கத்தை மூவ் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக தேவை. இப்போ 2வது வாரியத்துக்கு அடி போடுறீங்க. 2வது வாரியம் தான். அது கோர்ட்டு கையில் எடுக்கும்போது அதில் நான் உள்ளே போகக்கூடாது. சரி. அதே சமயம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அட்டானமஸ் போர்டு கேட்குறோம். அட்டானமஸ் போர்டு அரசாங்கம் வந்து செய்யுமானாக்கா அது கொஞ்சம் யோசிக்கும், சட்ட சிக்கல்லாம் இருக்குது. எங்கள் பேர் கையில் கொடுத்தோம்னா அந்த அட்டானமஸை ஃபார்முலேஷன் பண்ணி கையில் அரசாங்கத்துக்கு கொடுத்துருவோம். அதுக்காக அது நாங்கள் உரிமை கொண்டாட மாட்டோம். இப்போ கிறித்தவ நல வாரியம் அப்படின்றது பொதுவாக இருக்குது, அது ஒரு சமயம் சார்ந்து. நீங்கள் அதுக்குள்ளே ஒரு உட்பிரிவு மாதிரி இதை செயல்படுத்த நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, போதகர்களுக்கு பாதுகாப்பு கேட்குறோம். அப்படி என்ன பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டாங்க போதகர்கள்? இல்லை, அங்கங்கே பாஸ்டர் வீட்டு உள்ளே பூந்து அடிக்கிறாங்க, சில பிஷப்புகள் தாக்கப்படுறாங்க. அவங்க விடுதலையாக தன்னோட ஊழியத்தை செய்ய முடியல. 2வது ஒரு பாஸ்டர் சொல்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்றும் இல்லை. இப்போ சிறுபான்மை மக்களின் காவலர் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து கிறித்தவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது, அவர்களது பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது, அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆட்சி நடக்கும்போது கிறித்தவர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறீங்களா? நினைக்கல, நடக்குது. அங்கங்கே நடந்துட்டு தான் வருது. சிறுபான்மை தலைவர் கூட சமயத்தில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாரு. எல்லோரும் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்கள் சர்ச்சை தாக்குறாங்க. நடக்கிறதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதே டைமில் அவங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா போதர்களும் வந்து ஒரு அரசாங்கத்தை அங்கீகாரத்துக்குள்ளே வந்தாங்கன்னா இல்லை. ஒரு 10 பேர் வச்சுட்டு ஒருத்தர் ப்ரேயர் பண்ணியிருப்பார், அவர் திருச்சாப்பன்றார். சாந்தம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் வராங்க ஒரு சர்வீஸுக்கு, அவங்களும் திருச்சாப்பன்றாங்க. இந்த பக்கம் மொட்டை மாடியில் ஒரு 10 பேர் வச்சு செய்கிறாங்க, அவங்களும் திருச்சாப்பன்றாங்க. சரி, இவங்களாம் நடத்துகிறவங்க வந்து எல்லாருமே வந்து கிறிஸ்துவ பேரில் நடத்துகிறாங்கனாக்கா பேர் தான் கிறிஸ்தவர்கள். நிறைய போதகர்கள் இந்துவாகவே இருக்கிறாங்க, அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் இந்துவாகவே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க போதகருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி வெளியே வராங்க, மக்கள் மத்தியில் வெளியே வராங்க. நிறைய பேர் சர்ச்சை நடத்துகிறாங்க, திருச்சபைன்ற பேர் நடத்தின்னு இருக்காங்க. அவங்களுக்கு 200-300 பேர் வராங்க. ஆனால் போதருக்கு வந்து பேர் மாற்றம் பண்ணிட்டாருன்னா பண்ணல, அவர் இந்துவாகவே இருக்கிறாரு, சர்டிஃபிகேட்லேயும் இந்துவாக இருக்கிறாரு, ஆனால் போத ஊழியம் செய்கிறார். இப்போ இதை கண்காணிக்கிறது வேணும் இல்லையா? அநேக திருமணங்கள்லாம் எழுதுனாக்கா பையனை பொண்ணு இந்துவாகவே இருக்கிறாங்க சர்டிஃபிகேட்டில், கிறிஸ்து முறைப்படி கல்யாணம் நடக்குது. அது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. இல்லை, சில சலுகைகள் கிறித்தவர்களுக்கு இல்லை அப்படின்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த இந்துக்களாகவே இருக்க விரும்புகிறார்கள் மக்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதாவது கிறிஸ்தவன்னு ஒன்று ஆயிட்டாவே முழுசாக கிறிஸ்தவனாக இருக்கணும். நான் சலுகையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. சலுகை வந்து பரிபார மாதிரி எதுவும் இல்லைங்க. அது ஒரு மாயை தோற்றம். சலுகை என்பது ஒரு மாயை தோற்றம். எஸ்சிக்கு இவ்வளோ கோட்டாட்டாங்க, 4 பேருனாக்கா அந்த இடத்துல பார்த்தா 4000 பேர் வருவாங்க. 4000 பேர் 4 பேருக்கு தான் கிடைக்கும். பிசிக்கு அவங்க ஒரு 8 பேருனாக்கா அந்த இடத்துல 80,000 பேர் வருவாங்க, 8 பேர் தான் கிடைக்கும். அது ஒரு மாயை தோற்றம். இந்த கேஸ்டிசம் எஸ்சிஏ இல்லவங்களுக்கு எல்லாரும் கட்சி போச்சுன்றது தப்பு. அவங்க ஒதுக்கப்பட்ட கோட்டா, அவ்வளோதான். அவன் 4 பேர் ஒவ்வொரு 4 பேர் தான் கிடைக்கும், 4000 பேர் திரும்பி தான் போகணும். இப்போ நீங்கள் கிறித்தவ அமைப்பு வச்சுருக்கீங்க, நிறைய பேரை வழி நடத்துகிற ஒரு ஆளுமை, நீங்களே சாதியை பற்றி பேசுகிறீங்களே, அது எப்படி? நல்ல கேள்வி தான். இன்றைக்கி மக்கள் அந்த அமைப்பில் தானே இருக்கிறாங்க, சாதி மறுப்பு ஒன்றும் இல்லையே. இல்லை, அதை கிறித்தவ மாற்றாதா? மாற்றம் நீங்கள் முயற்சிக்கலையா? இல்லை, கிறிஸ்துவத்தின்படி அங்கே உள்ளே வந்து ஜாதி கிடையாது.
ஆனால் அதை போதர்கள் அதை பின்பற்றுறாங்க. அதை ஃபாதராக இருக்கட்டும், ரெவரட்டாக இருக்கட்டும், கிருஷ்ணா இருக்கட்டும், ஜாதியை வந்து பின்பற்றுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு குறை சொன்னீங்க, அந்த மணமக்கள் சொன்னீங்க, அல்லது அந்த போதகர்கள்லாம் சாதியை மாற்றாமல் இருக்கிறார்கள், மதத்தை மாற்றாமல் இருக்காங்க. அந்த அந்த தேவை ஏற்படவே இல்லை. ஏன்னா அங்கே தான் மதம் இல்லை, சாதி இல்லை. அதுக்கு தான் சட்டம் வேணுன்ற. அதுக்கு தான் ஒரு சட்டம் இருந்தால் தான் ஒரு கிறிஸ்தவனு கல்யாணம் நடத்த முடியும். ஒரு ஃபாதர் வந்து ஒரு இந்து ஆக முடியாது, ஒரு கிறிஸ்தவர் ஃபாதர் ஆகலாம், ஒரு கிறிஸ்தவர் ரெவரண்ட் ஆகலாம், ஒரு கிறிஸ்தவர் பாஸ்டர் ஆகலாம். அந்த கண்காணிப்பு தலைமை இல்லாதனால, நம்ம சட்டம் எதுவுமே இல்லாதனால, நீ ஐயா சொல்கிற மாதிரி சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு இந்து மன திரும்பி ஏசி வைத்துக்கிறான், வெளியே வரும்போது பாஸ்டராக வெளியே வரான். ஆனால் அவன் இந்து, ஆனால் அவன் பாஸ்டர்ன்றான். இதை கண்காணித்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்னாக்கா நமக்கு ஒரு தலைமை வேணும். அந்த தலைமை இல்லாதனால தான் அங்கே பாஸ்டர் தாக்கப்படுறாங்க. பாதிப்பு அடைஞ்சவனும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அடித்தவனும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர் செலவு பண்ண முடியல, கட்சியில் வாபஸ் வாங்கிக்கிறார். இப்போ பாதிக்க ஏற்படுத்தணுமே நெஞ்சு நிமிர்ந்து நடந்து போகிறாரு. ஏன்னா அவர் பணம் பலங்குது, குறிப்பிட்ட ஆள் பலம் இருக்குது, கட்சி பலங்குது, நெஞ்சு நிமிர்ந்து நடந்து போகிறாரு. இறைவனுடைய ஊழியத்தை செய்கிற இந்த மனுஷன் இதாக இருக்கா. இன்றைக்கி கிறிஸ்துவ போதர் கண்ணி இல்லைனாக்கா இந்தியாவில் குற்றங்கள் இன்னும் அதிகமாக பெருகிட்டோம். விபச்சாரம் பெருகும், கள்ளர்கள் பெருகுவார்கள், கொலை எல்லாம் பெருகும். இதெல்லாம் நீங்கள் மாற்றணுன்னாக்கா சட்டத்தினால் மட்டும் மாற்ற முடியாது, மனமாற்றம் தான் அவசியம். இந்த மனமாற்றம் பண்ணுறதுக்கு எந்த மதத்திலும் யாருமே இல்லை, கிறிஸ்தவங்க மட்டும்தான், கிறிஸ்தவ போதர்கள் மட்டும்தான் இந்த காரியத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. அநேக கொலைகாரங்க மனம் திரும்புகிறாங்க, ஜெயில் ஊழியெல்லாம் செய்கிறாங்க. அநேக கொலைகாரங்க, கொள்ளைக்காரங்க, வேசித்தனம் பிடிச்சவங்க, சின்ன பசங்களை நாசம் பண்ணவங்க, இவங்க எல்லாரும் மனம் திரும்புகிறாங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சிறைச்சாலையை மட்டும் மாற்றலை, இங்கே போதர்கள் அதிக பங்கு வகிக்கிறாங்க. அந்த போதர்களுக்கு தான் அரசாங்க பாதுகாப்போடு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான் நான் விரும்புகிறோம். இப்போ கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி போதகம் செய்யும்போது குற்றங்கள் குறைகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் உண்மை. ஆனால் சில குற்றங்களை செய்பவர்களே கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்களே, அது சட்டம் பார்த்துக்கும். இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து போதர்கள் மட்டும் தான் பார்க்குறோம். போதர்களை நல்லா இருக்கணும், தன்னுடைய இறைப்பணி நல்லா செய்யணும். இந்த சோஷியல் ஒர்க்கு வந்து அவங்களுக்கு ரத்தத்திலே வந்தது. ஆண்டவர் ஏற்றுக்கும் போது அவங்களுக்கு அந்த ரத்தத்திலே வருது. மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும், ஏழைகளை பார்க்கணும், ஏழைகளை பறிஞ்சு பேசணும், அவன் பின்மாற்றம் அடையாமல் ஒரு நல்ல ஒரு குடிமக்களை, இந்திய குடிமக்களை உருவாக்குற முக்கிய பொறுப்பு போதர்கள் கையில் தான் இருக்குது. அந்த போதர்களுக்காக தான் நான் அரசாங்கத்தில் கேட்டுங்கிறேன். பின்பாக குற்றங்கள் எது வந்தாலும் அது தலைமையை வந்து அதை பார்த்துக்கும். தலைமை வந்து குற்றங்களை கலைச்சிடும். நல்ல போதர்களை உருவாக்கணும், நல்ல போதர்களை பாதுகாப்பு தரணும்னு தலைமை வேணும். இப்போ அருட்தந்தையர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், ஆயர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், அதாவது போதகர்கள் என்று சொல்லப்படுவது, இவங்கள்லாம் இருக்கிறாங்க. சில அந்த ஆயர்கள், திருத்தந்தைகள்லாம் அரசியலில் கொஞ்சம் உள்ளே வர்றது மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த போதகர்கள், இந்த பெண்டிகாஸ்டல் அப்படின்ற ஒரு குழுவினர் சுத்தமாக அரசியலே வேண்டாம் அப்படின்ற நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இல்லை, நான் அந்த கருத்து உண்மைதான். நீங்கள் சொல்கிற ஆயர்கள், நீங்கள் சொல்கிற பிஷப், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு பெரிய ஒரு திருச்சபையுடைய பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் திருச்சபை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அவங்களுக்கு நிறைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க, குறைகள்லாம் கிடையாது. ஆனால் அந்த பாஸ்டர்கள், இந்த சின்ன சின்ன போதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாருமே இல்லை. அந்த வறுமையிலும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறாங்க, அந்த வறுமையிலும் மக்களுக்கு நல்ல வழியப்படுத்துகிறாங்க, அந்த வறுமையிலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல குடிமக்களை உருவாக்குறாங்க. அவர்களுக்காக தான் அந்த போர்டு வேணும். இல்லை, இப்போ சில போதகர்கள் வந்து மக்களை பணங்காய்க்கும் மரங்களாக, பணம் கொடுக்கும் மாந்தர்களாக மட்டுமே பாவித்து கொண்டு அவர்களை வளர்த்து கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து. நீங்கள் சொல்ல ரைட்டு தான். இந்திய அரசு சட்டத்தில் 32, 26 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மை தன்னை மதத்தை என்னென்னா பரப்பலாம், எவ்வளோ சொத்து வேணால் ஃபண்டு வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். யாருக்காங்கன்னா மக்களுக்காக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்குது. அதே சரி அந்த சரத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக தவறு செய்தால் அவங்கள வந்து தண்டனை கொடுக்குற ஒரு ஆப்ஷனும் அதில் இல்லை. அதை ஒரு சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தன் சுயநலத்துக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த சுயநலத்தை படுத்துகிறவங்கள வந்து நீங்கள் எப்படி கேட்க முடியும்?
நமக்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தால் தான் ஏன் அப்படி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, ஏன் ஜனங்களை பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு நிதி எக்கச்சமாக வாங்கி மக்களும் செலவு பண்ணாமல் சுயத்துக்கு செலவு படிக்கிறீங்களே. இப்போ எது ஒன்றுன்னா சட்டம் வேணும். இந்த சட்டம் வந்து தெளிவாக சொல்லணும், எதுக்காக்கெல்லாம் நீ ஆப்ரிங்க வாங்கலாம், எதுக்கெல்லாம் நிதி வாங்கலாம், எதில் நீ உனக்குன்னு பயன்படுத்தலாம், எதில் நீ மக்களுக்கு பயன்படுத்தலாம். நமக்கு கிறிஸ்டியானிக்கு ஒரு சட்டம் ஒன்று இல்லாதனால தவறாக தான் போகும். இந்துக்கு பார்த்தீங்கன்னா மனுஸ்துதியும் ஒன்றுக்குது, முஸ்லீம் பார்த்தாக்கா சட்டம் வரைன்னு ஒன்றுக்குது. யார் தப்பு செய்தாலும் சுட்டி காட்டுவாங்க. தண்டனை கொடுக்குறது அரசாங்கம், ஆனால் சுட்டி காட்டுறது அது மனுவில் எழுதியிருக்காங்க. ஆனால் கிறிஸ்டியனில் வந்து வேதத்தில் சொல்லியிருக்குது, ஆனால் தனியாக ஒரு சட்டம் இல்லாதனால இது சுட்டி காட்டவோ அவங்களுக்கு தப்புன்னு சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரத்துக்கும் எந்த ஆப்ஷனும் இல்லை. யாரும் அது முன் வரல. எல்லோரும் வருவாங்க, பேசுவாங்க, புலம்புவாங்க, கடந்து போயிட்டே இருப்பாங்க. அதை ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, மக்களுடைய இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு அந்த திருச்சபை சொத்து விற்கிறதோ. நாங்கன்னா திருச்சபை விற்றுரு வேணாம் சொல்ல, கிறிஸ்துவ அல்லாதவருக்கு விற்காத, கிறிஸ்துவ அல்லாதவங்களுக்கு விற்காத, கிறிஸ்துவ விற்றுரு. இப்போது போதகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த போதகர்கள் வந்து அந்த இடங்களில் இருக்கிற கட்சிகளோடு அல்லது கட்சியின் பொறுப்பாளர்களோடு ஒரு இணைவான ஒரு இணக்கமான சூழலை பின்பற்றினால், அல்லது அந்த ஏதாவது ஒரு கட்சியில் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்தால் இந்த பாதுகாப்புன்றது நல்லா இருக்கும், அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகாது அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு பக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அரசியல் கட்சிகளில் ஏன் சேர நீங்கள் தூண்டலை அவங்களெல்லாம்? இல்லை, போதனை என்றைக்குமே தனித்துவமானவர்கள். ஒரு பால் வந்து எது கூட சேராதோ போதவர்கள் யாரோட சேர மாட்டாங்க. எங்கள் மனிதர்கள்னால் அரசியல் வேணும். தொடக்கத்திலே சொன்னீங்க, நமக்கு இப்படி வீட்லேயும் அரசியல் இருக்குது, கால் எடுத்து வெளியில் வச்சாலும் அரசியல்னு. அப்புறம் போதவர்கள் மட்டும் என்ன தனிப்பட்ட அரசியல் செய்வார்கள், அதுக்கு அரசியல் தலைவரோட இணைய மாட்டாங்க. அதில் என்ன தவறு இருக்குன்னு நினைக்க? இல்லை, தவறு இதெல்லாம் இல்லை. அந்த போதக ஊழியமே தனித்துவமானது. அவங்க மக்களுக்காக, அவங்க பார்வைக்கு வந்து சாதாரண மக்கள்ன்ட்டு இல்லை, தலைவர்கள்ட்டு இல்லை. இப்போ இப்படி ஒன்று எடுத்துக்கலாமா? அதாவது நிறைய கட்சிகள் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை எல்லாம் இருக்குது. அது மாதிரி இது இயேசுவோட கட்சி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, இயேசு கட்சியெல்லாம் கிடையாது. இயேசு வந்து கொள்கை தான். இப்போ நீங்கள் 2 பொருள் இருந்தாக்கா ஒரு பொருள் அடுத்தவனுக்கு கொடுத்துரு, இல்லை எந்த ஊழியாரும் கொடுக்க மாட்டான். அப்போ இது கொடுக்கணுன்னாக்கா அவனுக்கு ஒரு சப்போர்ட் பேக்ரவுண்டில் வேணும். இப்போ ஒரு கட்சி அரசியல் தலைவர் நமக்கு விரோதமாக இருக்கிறாருனாக்கா அதை சுட்டி காட்டணுன்னாக்கா அது பின் விளைவுகளை தடுக்கிறதுக்கு இவருக்கு இயலாமை. நீங்கள் இன்னொரு எதிர்கட்சியில் இவங்க பொறுப்பில் இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வராதுல்ல அவருக்கு? இல்லை, பிரச்சனை வரும்போது எந்த கட்சியும் ஹெல்ப் பண்ணாது, அவங்களுக்கு தான் காப்பாற்றிக்கணும். இல்லை, இப்போ போதகர் பணி தொடங்கும் போதே அவர்கள் ஒரு கட்சியின் உறுப்பினராகவும் இருந்து பொறுப்பாளராக மாறிவிட்டால் ஒரு பெரிய கூட்டத்தோட பாதுகாப்பு இவங்களுக்கு இருக்கும்ல? இல்லை, போதகர்னு ஊழியனை வந்துட்டாவே மக்கள் எல்லாருமே அரசியல் சார்பட்டு தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அரசியல் சார்ந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. அது எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், சின்ன கட்சி பெரிய கட்சியாக கிடையாது. அவங்க பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா மக்களும் இறைவனுடைய பிள்ளைங்க. ஆனால் ஒரு சிலர் அது விதிவிலக்காக இருந்தாங்களே. அதாவது மரியாதைக்குரிய எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் நேரடியாகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தார், பல 1000 ஆலயங்களை கட்டினார். அதெல்லாம் நடந்திருக்கு. அவர் ஈசிஐ திருச்சபையை வளர்த்தாரு, ஈசிக்காக பாடுபட்டார், ஈஸியை வளர்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட கட்சியை பயன்படுத்தினார். ஆனால் உங்களுக்கு இறை வார்த்தையை சொல்லி தானே அதை வளர்த்தாங்க, இறைவனுக்காக தானே அந்த பணியை செய்தாங்க. எல்லா சர்ச்சுமே அப்படி தான் சொல்கிறீங்க? பொதுவாக சர்ச்சு பொது வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. இப்போ எதுக்குமே புரோஜனம் ஏன் சர்ச் நடத்துவாங்க? இல்லை, இப்போ உங்களுடைய அதாவது நற்செய்தியை பரப்புறது அது முதன்மை பணி. அந்த பணியின் மூலமாக வருகின்ற வருமானத்தை யாரும் பெருசாக பார்க்குறது, அந்த பணி தான் முக்கியன்ற நிலையில் தான் கிறிஸ்தவ போதகர்கள் ஊழியர்கள்லாம் செயல்படுறாங்க. நீங்கள் அதை வந்து ஒரு குற்றம் சொல்கிறது மாதிரி? இல்லை, குற்றம்லாம் இல்லை. எல்லாருமே இறைப்பணி செய்தாலும் தனக்கு குடும்பம்னு ஒன்று இருக்குது, அது குடும்பத்துக்கு வருமானம் வரணும். வருமானம் வரணும் போதே அது என்ன ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸாக மாறுது. அதே டைமில் ஒரு லெவல் ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்தால்னாக்கா அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில பேராசை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க. மக்களை ஏமாற்றத்துக்கு மட்டும் இந்த வந்து பயன்படுத்திக்கிறாங்க. போதகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நீங்களும் சொல்கிறீங்க? அரசியல் வர்றது அவங்க விருப்பம். ஆனால் போதகர்கள் என்றைக்குமே தனித்துவமானவர்கள். அவர் பார்வைக்கு எந்த அரசியலும் கட்சியும்
ஒரு குறிப்பிட்ட கட்சி அவங்களுக்கு கிடையாது, சார மாட்டாங்க. இப்போ 2 விதமாக பேசுகிறீங்க. உங்களுடைய கருத்து என்ன? வரணுமா வரக்கூடாதா? என்னை பொறுத்தவரை அரசியல் வரட்டும். ஆ. அதுக்காக ஒரு குறிப்பிட்ட அரசியலில் போய் நின்றுக்கிட்டு இது என்ன இது உண்மை ஆனால் பொய்ன்ற மாதிரி வளவளான்னு இருக்கு. நேரடியாக ஒரே பதில் கொடுங்க. வரக்கூடாது, வரக்கூடாது. வரக்கூடாது. அப்போ அவர்கள் இந்த மக்கள் குடிமக்கள் இல்லைன்னு அவர்கள் தனித்துவமானவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் ஏன் அரசியலுக்கு வழி அச்சப்பட காட்டலாம். வேண்டும்? ஏன் அரசியலுக்கு வழி காட்டலாம். இது நல்ல அரசியல் கெட்ட அரசியல் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இது நல்ல அரசாங்கம், இந்த அரசாங்கம் வந்தால் மக்கள் நன்மை செய்யும், இந்த அரசாங்கம் வந்தால் மக்களை பாதிப்பு செய்யும், அது சுட்டி காட்டுற பொறுப்பு ஒரு ஆசாரியனுக்கு, ஒரு போதனுக்கு உண்டு. அந்த பணியை அவங்க செய்தால் போதும். அரசியல் தலைவர்களை வந்து உட்காரணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. இறைப்பணி, இறைப்பணி தான் அவங்களோட துவக்கம், அதுதான் முடியும், அதுதான். அதில் அவங்களும் வரமாட்டாங்க, மக்களும் விரும்ப மாட்டாங்க, கடவுளும் விரும்ப மாட்டார். அரசியல்லாம் வேணாம், ஆனால் அரசியல்வாதிகளோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி? அது அவர்கள்லாம் பாதுகாவலர்கள். அரசியல்வாதிகள் எங்களுடைய பாதுகாவலர்கள். இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க, இந்த போதகர்கள் வாக்களிக்கணுமா வேண்டாமா? அவங்க இந்திய குடிமகனுடைய பணியை செய்து தான் ஆகணும். அவங்க விருப்பம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு கொடுக்கலாம். இப்போ கிறித்தவர்கள், போதகர் வந்து அரசியல் சாராமல் இருக்கார், ஆனால் அங்கே இருக்கிற மக்கள், அந்த சபையின் மக்கள், பங்கு மக்கள், அவங்கெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வது ஒன்று, இந்த கட்சிக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்வதும் இருக்கிறது. அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை, மக்களோட போதகர்கள் வந்து அனுபவம் அதிகம். இந்த கட்சி நல்ல கட்சியா, மக்களுக்கு சேவை செய்வாங்களா, இல்லை மக்களை பயன்படுத்துவாங்களா, அப்படி சீர்தூக்கி பார்க்குற அந்த அறிவு வந்து போதகர்களுக்கு உண்டு. அதே சமயம் எந்த போதகரும் வந்து நேரடியாக எந்த கட்சியில் சார மாட்டாங்க. ஆனால் மக்களை வந்து சீர்தூக்கி பார்ப்பாங்க, கட்சியை சீர்தூக்கி பார்ப்பாங்க. தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லுவாங்களே தவிர, தன்னுடைய திருச்சபையினுடைய சார்பான கருத்தோ, தன்னுடைய மதத்தின் சார்பான கருத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் தனித்துவம் இருக்குது. தனித்தன்மையோடு தன்னுடைய சுய விருப்பத்தை தான் சொல்லுவாங்களே தவிர, யாரையும் வந்து இந்த கட்சி ஆதரிக்கின்ற எந்த போதகரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ கிறித்தவர்கள், பெரும்பாலான கிறித்தவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் எதிர்காலத்தில் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? வாக்களிக்கலாம், அது அவங்கவுங்களோட சுய விருப்பம்தான். அந்த வாக்கை வாங்கிக்கினா அவர் எப்படி இருப்பாருன்றது அவர் அதுக்கப்புறம் அப்படி அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த முடிவை மக்கள் எடுக்கிறார்களே, அது ஒவ்வொருத்தருடைய தனி விருப்பமே தவிர, இவர் நல்லவனா கெட்டவங்களான்றது நம்பிக்கை தான். இவர் செய்வாரா, இல்லை பாதியில் கடந்து போயிடுவாரா, இல்லை கடைசி வரைக்கும் வருவாரா, அது தனிப்பட்டவுடைய விருப்பு. இப்போ 2026 தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அல்லது எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஜெயிக்கிற கட்சி, ஜெயிக்கிற கட்சி தான் அது ஆட்சி அமைக்கும். அந்த எந்த கட்சி வெற்றி பெறும்? ஜெயிக்கிற கட்சி வெற்றி பெறும். அதாவது எதையும் சரியாக சொல்லக்கூடாதுன்ற ஒரு நிலையில பதில் சொல்றீங்க. நாங்கள் எங்களுக்கு என்ன கேட்குறோம், அனைத்து கிறிஸ்துவ போதகர் நல்லா வாரியம் கொடுன்னு கேட்குறோம். இந்த நோக்கத்தை வந்து அரசாங்கம் பாரி கொண்டு போகிறோம். இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசாங்கத்துக்கு கொண்டு போகிறோம். இப்போ இதையே, இந்த உங்கள் கோரிக்கையே ஒரு சில கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் வெளியிடுமானால், அந்த வெளியிடுகிற கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருப்பீர்களா, செயல்படுவீர்களா? இப்போ ஆளுங்கட்சி வெளியிட்டுச்சுனாக்கா அதுக்கு ஆதரவாக இருப்போம். இல்லை ஆளுங்கட்சி கொடுத்தும் அவங்க கண் காணாமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அடுத்த கட்சி இந்த கட்சி எங்களுக்கு வந்துடுச்சுனாக்கா உங்களுக்கு இந்த வாரியத்தை அமைச்சு தரோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இப்போ 2 கட்சிகளுமே அறிக்கையில் சொல்கிறாங்க, நாங்கள் 26 வந்துட்டோம்னா இதை நாங்கள் அமைத்து தருகிறோம்னு 2 கூட்டணியும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு முதலமைச்சர், அதனால் முதல்ல அவரை நம்புவீங்க? அவர் தான், அவர் தான். ஆனால் அவர் காலத்தில் தானே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க போதகர்களுக்கு. பாதுகாப்புக்கு வந்து முதலமைச்சர் அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. நேற்று கூட ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது, லாயர்ஸ்லாம் போய் கேட்குறாங்க, எங்களுக்கு காவல்துறையுடைய பாதுகாப்பு வேணும். ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு ஜட்ஜி சொல்லிட்டார், ஒவ்வொருத்தரும் தர முடியாது. இதுதான் சிஎம். நம்ம சிஎம் கிடைச்ச பெரிய விஷயம். அந்த சிஎம் வந்து எல்லாரும் நல்லபடியாக கொண்டு போனதான் நினைக்கிறார். அவரால் முடிஞ்ச அந்த நிர்வாகத்தை நல்லா பண்ணுறார், கட்டமைப்பு பண்ணுறார். ஒரு நாளிதழ், தமிழ்நாட்டில் ஒரு நாளிதழ் இருக்குது, அது வந்து ஒன்றியத்தில் யார் ஆட்சி செய்கிறாங்களோ, இங்கே தமிழகத்தில் யார் ஆட்சி செய்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாகவே எழுதுவாங்க. அது மாதிரியே உங்களுடைய பேச்சு இருக்கு. இல்லை, நாங்கள் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் இருப்போம். இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் நாங்கள் ஃபேவராக இருப்போம். அவர் எங்களை ஃபேவராக இருப்ப நம்பிக்கையோடு இந்த காரியத்தை கொண்டு போகிறோம். அவர் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த போதகர் நல வாரியம் ஒரு அட்டானமஸ் போர்டு தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம்.
அதுக்காக செயல்படுறோம். சரி சரி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சீமான் அவர்கள் வெகு காலமாக தனித்து நின்று கொண்டிருக்கிறார். வாக்குகளையும் அதிகமாக பெற்றிருக்கிறார். 35 லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். அவருடைய வருகை, அவர் ஆட்சிக்கு வருவாரானால் உங்களுக்கு இந்த வாரியம் அல்லது கிறிஸ்தவர்களுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. இருக்காதா? ஆமாம். என்ன ஏன்னா அவர் ஆட்சி வந்த பிறகு நாங்கள் ஆதரிப்போம். அது வரைக்கும் நாங்கள் இப்போ நம்புறதுக்கு இல்லை. நம்புறது இல்லை. ஆனால் அவர் நிறைய சீர்திருத்த கருத்துக்களை சொல்கிறாரு. அதாவது தமிழர் சார்ந்து நலன் சார்ந்தெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் கிறிஸ்தவர்களும் நிறைய அதில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற இடத்தான். இன்றைக்கி நாங்கள் எங்கள் நோக்கம், எங்கள் முடிவு ஆளுங்கட்சிக்கு தான் இருப்போம். ஏன்னா இன்றைக்கி எனக்கு தேவை, இந்த கட்டமைப்பு தேவை. எங்களுக்கு ஒரு தலைமை ஒன்று வேணும். அனைத்து திருச்சபை போதில் வாரியம் வேணும். இது சீமானை அமைச்சு தர முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதை அமைச்சு தரணும். அவர் இது வரைக்கும் அங்கே நல்லது தான் செய்திருக்காரு, கெட்டது எதுவும் செய்யலை. இன்றைக்கி அரசியல் மாற்றமாக இருக்கட்டும், சட்டங்களாக இருக்கும், திராவிட கட்சி தான் அதிக பெரும்பான்மை பண்ணி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதை நாங்கள் பண்ணுறோம். இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் எல்லாம் எங்களுக்குத்தான் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் அது தொடர்ந்து அது மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த நம்பிக்கையில் சில பேர் சொல்கிறாங்க, ஒரு மிதப்பில் கிறிஸ்தவர்களுக்கு எதுவுமே செய்வதில்லை திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிறாங்க. இல்லை, யாரும் எந்த முதலமைச்சரும் மிதப்பிலே இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லபடியாக தூங்குறதே பெரிய விஷயம். ஏன்னா அவங்க பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி வேணால் அவங்க ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். என்றைக்கு முதலமைச்சராக இன்றைக்கி பதவி பிரமாணம் எடுத்தாங்களோ இன்றைக்கி வரையும் அவங்க ஒழுங்காக தூங்கியிருக்க முடியாது. அது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தூங்க முடியாது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அமைச்சர், கிறிஸ்தவ அமைச்சர் இருந்தார், அவரையும் எடுத்துட்டாங்க. அவரை அதாவது மனோ தங்கராஜ் அவர்களை கூட எடுத்துட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் மேல் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அமைச்சர் கொடுத்துருந்தாங்களே, ஒரு கிறிஸ்தவருக்கு அமைச்சர் கொடுத்துருந்தாங்க, இன்னொரு அமைச்சர் இருக்காங்க, ஆனால் அவருக்கு ஏன் அந்த பதவியிலேருந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது நிர்வாக மாற்றங்கள் அப்படி தான் நடக்கும். அப்படி எடுத்தால் இன்னும் ஒரு கிறிஸ்தவரை அந்த பொறுப்புக்கு வைக்கலாம், இல்லை வேற ஒரு பொறுப்பை தரலாம். அது நிர்வாக முடிவு, சிஎம் எடுக்கிற முடிவு இல்லை, நிர்வாகத்தின் முடிவு. அது அந்த நிர்வாகம் எது சிஎம்முக்கு தெரியாமலே அமைச்சரவை மாற்றம் நடைபெறும் நினைக்கிறீங்க? எந்த விஷயமே சிஎம் தனிப்பட்ட முடிவு எடுக்க மாட்டாங்க. அவருக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்குது. அது மினிஸ்டருங்களாக இருக்கலாம், இல்லை ஐஎஸ்ஐலாம் இருக்கும். அவங்க தகவல் சொல்கிற ஒத்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர் முடிவு எடுப்பார். சுய கருத்தை என்றைக்குமே அவர் செய்ய மாட்டார். இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மகளிருக்கு உரிமை தொகை என்ற பெயரில் எல்லோருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து நிதியை வீணாக்குகிறது, மக்களை சோம்பேறிகளாக்குகிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இல்லைங்க, அதாவது வயிறு நிறைஞ்சவனுக்கு சோம்பு சாப்பிடுவான். ஆனால் ஏழைக்கு அந்த சாப்பாடே கிடையாது. யாரோ ஒரு ஏழை ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும். 1000 ரூபாய் கிடைச்சாக்கா ஃபேர் மிச்சமாகும். அந்த 1000 ரூபாய் கிடைச்சா ஏதோ ஒரு தேவைகள் சந்திக்கப்படும். அதை தான் இந்த கட்சி பார்க்கதே தவிர வசதியில் ஒன்றுக்காக செய்யலாது. வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பங்களுக்காக செய்கிறாங்க. அதை வாங்கிய துணை குடும்பங்கள் பயனடையுது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுதுங்க, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இல்லை அடுத்த வேலை சாப்பாடுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது நன்மைக்காக மட்டும்தான் அது இருக்குதே தவிர செழிப்பானவங்களுக்காக அது இல்லை. அவங்கள முன்னெரிச்சு அந்த திட்டத்தை கொண்டு வரல. ஏழை மக்களை கிராமத்தில் போனாலும் சரி, மலை வாழும் மக்களை போனாலும் சரி, ஒரு நாளைக்கு அவனுக்கு 100 ரூபாய் கிடைக்காது. ஆனால் ஒரு 1000 ரூபாய் அரசாங்கம் தருது, பெரிய சந்தோஷம். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிரும் புதிருமாக இருக்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் மகாராஷ்டிராலெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திட்டமான இந்த உதவித்தொகை, அந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்துகிறோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தமிழக மக்கள் அதனால் பயனாடுறாங்க, நல்ல திட்டம். இதை மகாராஷ்டிரா பார்க்குறாங்க, மக்கள் பயனடைய திட்டம் நல்ல திட்டம். தமிழ்நாட்டில் செய்தான்னா எங்கே செய்தான்னா அவங்க அதை ஆதரிக்கிறாங்க. இன்னும் ஒரே சந்தோஷம், இந்தியாவிலேயே தமிழகம் அதை அடையாளம் கண்டு ஒரு உதவித்தொகை தர்றது பெரிய விஷயம். தமிழ்நாட்டை இந்தியா பின்பற்றுகிறதுன்றதுல உங்களுக்கு மகிழ்ச்சி? உண்மைதான். நன்றி. இவ்வளவு நேரமும் தங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி. தொலைக்காட்சிக்காக நன்றி. தமிழன் தொலைக்காட்சிக்கு மிக்க மிக்க நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.